வணக்கம். நாம் இந்த பதிவில் 8ஆம் வகுப்பில் இருக்கிற 4வது இயல் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 3வது இயல் வரைக்கும் பார்த்தாச்சு. 6த்துலேயும் 3 இயல் பார்த்தாச்சு, 4வது இயலும் பார்த்தாச்சு. 10த்தில் 5 இயல் வரைக்கும் படிச்சிட்டோம். 3 இயல் வரைக்கும் டெஸ்ட் எழுதிட்டோம். இப்போது நாம் அடுத்த 3 இயல் டெஸ்ட் எழுதுறதுக்காக படிக்கிறோம். ஓகேவா? ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு கேள்விகளாக உங்களுக்கு வந்து சேரும். ஒவ்வொரு வரியையும் விடாமல் படிங்க. இதுலேருந்து நான் கேள்வி கேட்குறேன், அப்போது டெஸ்ட் எழுதுகிற அளவுக்கு படிச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. படித்தவங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. படிக்கிறத விட்டுடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பதிவு எல்லாமே. எக்ஸாம் வரும்போது தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போவே படிங்க. படிக்கிறத எழுதி பாருங்கள், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாருக்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணுங்கள். வேறு எந்த பற்றி பேசினாலும் அது நம்ம வாழ்க்கைக்கு உதவாது. நாம் படிப்பை பற்றி பேசுகிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் படிங்க. பார்க்கலாம். 4வது இயல் கல்வி. கல்வி கரையிலன்னு சொல்லியிருக்காங்க. கல்வி அழகே அழகு அப்படின்னு ஒரு பாடலும், புத்தியை தீட்டு அப்படிங்கிற ஒரு பாடல். 2 பாட்டு, 2 பாடம், ஒரு இலக்கணம். இதான் வந்து ஆர்டரு. பல்துறை கல்விங்கிற ஒரு லெசனு, ஆன்ற குடிபெறத்தல் அப்படிங்கிற ஒரே ஒரு திருக்குறளை வச்சு ஒரு துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் வந்து வேற்றுமை கொடுத்துருக்காங்க. இலக்கணம் வேற்றுமை கொடுத்துருக்காங்க. இப்போ 10th என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஒரு பாட்டு 2 லெசன் ஒரு இலக்கணம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு அதிகமாக படிக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? அதை கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து வெப்சைட்டில் மாற்றலை, அந்த மாதிரிலாம் இருக்குங்கும்போது நமக்கு பழைய புக்கே படிங்க. எடிட் பண்ண மாட்டாங்க, இப்போதைக்கு எடிட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்குமே எடிட் பண்ண மாட்டாங்க. அதுலேருந்தும் கேள்வி கேட்பாங்க. யாரையும் போய் நம்ம இதில் கம்மியாக இருக்குது, நீங்கள் ஏன் அந்த கொஷின் கேட்டிங்கன்னு யாரையும் கேட்க முடியாது. அதனால் அதிகமாக இருக்கிறதையே படிச்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, நான் புது புக்கை படிக்கிறதா பழைய புக்கை படிக்கிறதான்னு. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணும். ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். அதனால் நீங்கள் பழைய புக்கை படிச்சுக்கிறதே பெஸ்ட்டு. புதுசாக சேர்த்துருக்காங்களா அதை தேடி படிச்சுக்கோங்க, அது இன்னமும் பெஸ்ட்டு. இப்போ 2 லெசன், ஒரு லெசன், ஒரு துணைப்பாடம், ஒரு பாடல் எது சேர்த்துருந்தாலும் லாஸ்ட்டாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சி படிச்சிருங்க. இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத தெளிவாக படிங்க. நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பாடம் பார்க்கலாம். இயல் 4 கல்வி அழகே அழகு. இது நீதிநெறி விளக்க பாடல். குமரகுருபரர் பாடினது. நீதிநெறி விளக்க பாடலை பாடினது குமரகுருபரர். பாருங்கள், இதுலேயே 3 பாட்டு வரும். மொத்தம் 3 பாடல் இருக்கும். 3த்தையுமே பார்க்கலாம். எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். பார்க்கலாம். பாருங்கள், குமரகுருபரர் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். குமரகுருபரர் யார், இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர், இவரோட பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. பாடல் வரியை கொடுத்துட்டு இது யார் பாடினதுன்னு கேட்பாங்க. குமரகுருபரர் பற்றி அதிகமாக கேட்கணும்னா இதான் கேட்பாங்க. அவர் பாடின வெண்பாக்கள் எத்தனை, கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனைன்னு கேட்பாங்க. கடவுள் வாழ்த்து இல்லாமல் எத்தனைன்னு கேட்பாங்க. அதான் கேட்பாங்க. பார்க்கலாமா? குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். என்னென்னங்கிறது ரொம்ப முக்கியம். கந்தர் கலிவெண்பா, கைலை களம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழும் இவர் தான் படிச்சிருக்காரு. அடுத்து, மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இதை என்னன்னு சொல்கிறோம்? நீதிநெறி விளக்கம்னு பெயர் பெற்றது. மக்களுக்கு தேவையான நீதி நெறிகளை கூறுறதுனால தான் இது நீதிநெறி விளக்கம்னு சொல்லுது. இதில் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் இருக்குது? நீதி நெறி விளக்கத்தில் 102 வெண்பாக்கள் இருக்குது. இவர் வந்து 3 லாங்குவேஜ் தெரியும். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. இது 3மே இதில் புலமை பெற்றவர். இவருக்கு 3 தெரியும். 102 பாருங்கள், 102. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இவருக்கு 3 மொழி தெரியும்னு சொன்னேன். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி 3 லாங்குவேஜ் படிச்சிருக்காரு. இதே 3 இதில் வருது பாருங்கள். கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து எத்தனை வெண்பாக்கள் வருது? 102 வெண்பாக்கள் வருது. இந்நூலில் நாம் 13ஆம் பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு. என்னென்ன? கந்தர் கலிவெண்பா, சகலகலாவல்லி மாலை, கைலை களம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். மதுரை மீனாட்சி அம்மன் இரட்டைமணி மாலையும் இவர் பாடியிருக்காரு. அதே மாதிரி விநாயகர் பதிகம் பாடியிருக்காரு. சகலகலாவல்லி மாலை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் திருவாரூர் 4மணி மாலைன்னு ஒன்று இருக்குது. அது பழைய புக்கில் வரும். இவர் சம்மந்தப்பட்டது இல்லையா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாரூர் 4மணி மாலைன்னு ஒன்று பாடியிருக்காரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பார்க்கலாமா குமரகுருபரர் என்ன சொல்லியிருக்காருன்னு? கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொரு அணிகலம் வேண்டாவாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா, யாரோ அழகுக்கு அழகு செய்வார்.
கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றொரு அணிகலன் வேண்டாவாம். முற்றம் அழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு செய்குவார். கலன் அப்படின்னா அணிகலன், கலன்னா அணிகலன். முற்ற அப்படின்னா ஒளிர. ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன்களுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவர் அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. முத்துமணி மாலை இருக்கும்போது அந்த முத்துமணி மாலை மேலே போய் ஒரு டச்சப்போ புள்ளியோ வச்சாக்கா யாருக்கும் ஒன்றும் தெரிய போதில்லை. ஏன்னா முத்துமணி மாலையே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு எதுக்கு ஒரு மேக்கப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலே ஒரு அணிகலன் தேவையில்லை. அதனால் அதுக்கு ஒரு மேக்கப் தேவையில்லை. அதே மாதிரி தான் கல்வி படித்தவங்களுக்கு மேற்கொண்டு ஒரு அழகு தேவையே இல்லை. அவங்க பேசும்போதே, அவங்கக்கிட்ட பேசி பழகும்போதே அவங்க எவ்வளோ அழகானவங்கன்னு தெரிய வந்துடும். அதை தான் சொல்லியிருக்காரு குமர குருபரர் 17ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு முக்கியமான பாட்டு நாலடியார். கல்வி கரையில் கற்பவர் நார்சில. நாலடியார் பாடல் எங்கே இருந்தாலும் படிச்சுக்கோங்க. நாலடியாரை பற்றியும் படிச்சுக்கோங்க. நாலடியாரை என்னன்னு சொல்லுவாங்க? நாலடி 400ன்னு சொல்லுவாங்க. வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க. குட்டி திருக்குறள்னு சொல்லுவாங்க. ஏன் குட்டி திருக்குறள்னு சொல்கிறாங்கன்னா, எப்படி திருக்குறளில் 3 பால் இருக்கோ அதே மாதிரியே நாலடியார்லேயும் பால் பகுப்பு இருக்குது. சரி, இந்த நாலடியாரை எழுதினவங்க யார்? சமண முனிவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. நாலடியாரை எழுதுனது சமண முனிவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இதோட ஹெட்டிங்கே உங்களுக்கு கல்வி கரையிலன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கல்வி கரையில் இதுலேருந்து தான் ஒரு ஹெட்டிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிலபஸ் கொடுத்தவங்க அப்படின்னா அவங்க நாலடியாரை எவ்வளோ விரும்புகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அவங்க நாலடியாரை பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க இல்லையா? அந்த தாட்டில் படிங்க. இந்த பாடலை பாருங்கள். நாலடியார் பாட்டு. கல்வி கரையில் கற்பவர் நார்சில. மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து தமையுடையே கற்பவே நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து. என்ன சொல்கிறாருன்னா, கல்விக்கு கரையே இல்லை. ஆனால் கற்றுக்கிறதுக்கு உனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. கொஞ்ச நாளில் நீ போய் சேர்ந்துருவா. ஆனால் உன் வாழ்க்கை முழுக்க கற்றுக்கணுன்னாலும் அதுக்கு எல்லையே இல்லாத அளவுக்கு படிப்பு இருக்குது. அந்த கொஞ்சம் டைமில் உனக்கு நோயெலாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் மெல்ல நினைக்கின் பிணிபலன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் டைமில் அன்னப்பறவை எப்படி பாலை மட்டும் குடிக்கும், நீரை பிரிச்சுட்டு, அந்த மாதிரி நல்லதை மட்டும் படி அப்படின்னு சொல்கிறாங்க நாலடியாரில். நாலடியார் குட்டி திருக்குறள்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையனும் உதவாதார் நட்பெண்ணாங்கிறது ஒரு நாலடியார் பாடல். அதையும் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பாடல் இருக்குது. இன்னொரு நாலடியார் பாடல் கல்வியை பற்றினே தான். வைப்புலி கோட்படா வாய்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசனும் செவின்பவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்லப்பிற. இது குழந்தைங்களுக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாட்டு. கல்வி எவ்வளோ முக்கியங்கிறதுக்கான பாடல். கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகளை அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. நாலடியார் இந்த பாட்டு இருந்தால் தான் நான் படிப்பேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவன் ஹெட்டிங்கே கல்வி கரையில் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போது அவங்க நாலடியாரை எவ்வளோ விரும்புகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் நாலடியாரை விரும்பி படிக்க ஆரம்பிங்க. அதான் நல்லது. குமரகுருபரர் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு நாலடியார் பாடல் 3-4 பாடல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாமே புக்கில் இருக்க பாடல்களை தான் சொல்கிறேன் நான். அடுத்து பாருங்கள். கற்றவருக்கு அழகு தருவது எது? கல்வி. கலன் அல்லால் அப்படிங்கிறது களம் கூட்டல் அல்லால்னு பிரியும். அடுத்து ஆலங்குடி சோமுவோட ஒரு பாடல் புத்தியை தீட்டு. புத்தியை தீட்டு. ஆலங்குடி சோமு பற்றி பார்க்கலாம். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவரோட ஊரை வச்சு தான் அவர் பேரே வந்ததுக்கு. ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ் பெற்றவர். எங்கே இருக்குது அந்த ஆலங்குடினா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இவர் சிகப்பாக இருக்கார். சிவகங்கை, சிவப்பு சிவகங்கைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது பெற்றிருக்காரு. இந்த 2 பாயிண்டை வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. இவர் ஆலங்குடி சிவகங்கை மாவட்டம், ஆலங்குடியில் திரைப்பட பாடல் பாடியிருக்காரு. இவர் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. இதை தான் கேட்பாங்க அடிக்கடி. கலைமாமணி விருது பெற்றது. இவர் பேரை கொடுத்து கேட்பாங்க. பாடல் பார்க்கலாம். பாடல் பாருங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே உன் திறமையை காட்டு. கண்ணியம் தவறாதே அதிலே உன் திறமையை காட்டு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா. மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா. ரொம்ப லைட்டாக சொல்லி ரொம்ப வேகமாக கொண்டு வர இருப்பாருங்க. மன்னிக்க தெரிஞ்சவனோட வாழ்வு தான் மாணிக்க கோயிலாக இருக்கும்.
அது இல்லாமல் இருக்கிறவங்களோட வாழ்வு தடம் கூட தெரியாமல் போயிடும். தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம். இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம். இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும்னு சொல்லியிருக்காரு. கத்தி சோமு, ஆலங்குடி சோமு, சிவகங்கை சிவப்பா இருப்பார். தமிழ்நாடு அரசின் விருது வாங்கியிருக்காரு, கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. இவர் மன்னிக்க தெரிந்த மனிதன் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா. மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா. இந்த வரி கேட்டிருக்காங்க. இங்கே இருப்பதுக்கு சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம்ங்கிற வரியை கேட்டிருந்திருக்காங்க ஏற்கனவே. இந்த பாடலை நல்லா படிச்சுக்கோங்க. தடம்னா அடையாளம், அகம்பாவம்னா செருக்கு. அடுத்து, என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தால் கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் என்றாலும், பகைவன் என்றாலும், பகைவன் என்றாலும். அடுத்து இயல் 4 பல்துறை கல்வி. இயல் 4 பல்துறை கல்வி பார்க்கலாம். யார் இந்த கட்டுரை எழுதுனது அப்படின்னா திருவிக்காவின் கல்வி சீர்திருத்தத்தின் சிந்தனைகளை பற்றி அறிய போகிறோம். கேடில் விழிச்செல்லும் கல்வி. மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாக விளங்குறதே கல்வி தான். மனித சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் அதை சீர்திருத்தி இட்டு செல்வதிலும் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது. மனித ஆற்றலை மேம்படுத்தவும், பண்பாட்டினை காக்கவும், அறிவியலை வளர்க்கவும், நாட்டுப்பற்றை ஊட்டிடவும் சான்றோர் பலர் பெரிதும் முயன்றனர். அவ்வகையில் திருவிக்காவோட சீர்திருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த லெசனில். பார்க்கலாமா? திருவிக்கா கல்வி பற்றி ஒவ்வொரு கல்வியை பற்றியும் சொல்லியிருப்பார். ஏட்டுக்கல்வி, வாய்மொழி கல்வி, சிந்தனை கல்வி, அறிவு வளர்ச்சிக்கான கல்வி, அந்த மாதிரி ஒரு கல்வியை பற்றியும் சொல்லியிருப்பாரு. பாருங்க, தாய்மொழி கல்வி, தமிழ் வழி கல்வி. தாய்மொழி வழி கல்வி, தமிழ் வழி கல்வி. நாம் தமிழ் மக்கள் நமது தாய்மொழி வாயிலாக கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. இதில் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. விஜயலட்சுமி பண்டிட், விஜயலட்சுமிங்கிறவங்க கேர்ள் இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, வருவாயை தேடுற வழி தான் கல்வின்னு நினச்சிக்காதீங்கன்றாங்க. அதோட கருத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 2 பேர் இருக்காங்க, குலோத்துங்கன் இருக்காரு, விஜயலட்சுமி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. லேடிஸ் காசு சம்பாதிக்கிறது தான் கல்வின்னு நினச்சிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயலட்சுமி பண்டிட் ஐநா அவையோட முதல் பெண் தலைவராக இருந்தாங்க. இதையும் கேட்பாங்க. ஐநா அவையின் முதல் பெண் தலைவராக இருந்தது யாரு? விஜயலட்சுமி பண்டிட். சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கல்வியை பற்றின்னு பார்க்கலாம். கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும்னு சொல்லியிருக்காங்க. மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கிற ஒரு நெறிமுறை. கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் நெறிமுறைன்னு சொன்னது ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து காப்பிய கல்விங்கிறதுல இவர் கொடுத்துருக்கத நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. அத்தகைய தலையாயது என்று கூறலாம். நம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமென்றால் எங்கு செல்வோம்னு கேட்குறாரு. இப்போ இருந்து கேட்டாருன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், மியூசிக் சேனல் போகணும்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ கேட்டிருக்காரு, பாட்டின்பத்தை நுகர வேண்டும் என்றால் நாம் எங்கு செல்வோம், தமிழ் இலக்கியங்களிடையே அன்றோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இலக்கியங்களில் எதை எந்தெந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கேட்பாங்க. இயற்கை ஓவியம்னு எதை சொல்கிறோம், 10 பாட்டு. இயற்கை ஓவியம்னு எதை சொல்கிறோம், 10 பாட்டு. ஓவியம் 10 போட்டு வரைவாங்க, 10 ரவுண்டு போட்டு ஓவியம் வரைவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை இன்பக் களம் கலித்தொகை, களம் களி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, திருக்குறளை படித்தா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை இன்பமாக ஓட்டலாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையே அதான். திருக்குறளோட அதிகாரத்தை படிச்சிங்க அப்படின்னா கோவப்பட மாட்டீங்க, எதில் எப்போ நிதானமாக நடந்துக்கணுங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. அதனால் இயற்கை வாழ்வில்லம் இன்பமாக இருக்கணும். இல்லம் அப்படின்னா என்ன படிக்கணும், திருக்குறள் படிக்கணும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் 2 நிலையங்கள்னு பன்மையில் கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ 2 வரும். எது, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை வாழ்வில்லங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும்.
அடுத்து இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை தவம் சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம். இதில் 3 சொல்லினா வருதா, அதே தான் இதுலேயும் வரும். பரிணாமம் கம்ப ராமாயணம், இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு, அன்புனா பெரிய புராணம். பெரிய புராணத்தில் சிவனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போது அன்பு தான் வந்து சிவன், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையுறையுள், இயற்கை இறையுறையுள் எதுனா தேவார திருவாசகம் திருவாய்மொழிகள் 3 இருக்குது. இறையுறையுள்ங்கிறது 3, தேவார திருவாசக திருவாய்மொழிகள், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுத்துகையாக கேட்டுருவாங்க இல்லை, நிறையா கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம்னாலும் சரி, நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம குலோத்துங்கன் வராரு. ஏடு எடுத்துகிட்டு போய் கல்வி படிங்கன்னு சொல்லியிருக்காரு. யார்? குலோத்துங்கன். ஏடு எடுத்துகிட்டு போய் கல்வி படிங்கன்னு சொன்னது நம்ம குலோத்துங்கன். ஏடென்று கல்வி, சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி, பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி, அது வளர்ச்சியின் வாயில். குலோத்துங்கன் வாயிலே இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குலோத்துங்கன் எங்கே இருப்பார்? வாசல், வாயிலில் இருப்பார். அவர் அதான் சொல்கிறாரு, அது வளர்ச்சியின் வாயில், ஒரு வளர்ச்சிக்கான வாயில் தான் அது. சரி, திருவிக்கா பற்றி பார்க்கலாம். திருவிக்கா, இதில் வீங்கிறது என்ன, திருங்கிறது என்ன அப்படின்னு நிறைய தடவை கேட்டாங்க. திருவாரூர், திருங்கிறது திருவாரூர், வீங்கிறது விருத்தாச்சலம். அவரோட பேர் கல்யாண சுந்தரனார். திருவாரூரில் விருத்தாச்சலத்தோட பையன் தான் வந்து நம்ம கல்யாண சுந்தரனார். அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளில் ஈடுபாடு கொண்டவர். சிறந்த மேடை பேச்சாளர். திருவிக்கா நல்ல மேடையில் ஏறி பேசுவார். இவர் சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். இவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியிருக்காரு. இவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன? திருவிக்கா சிறந்த மேடை பேச்சாளர், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளில் ஈடுபட்டிருக்காரு. இவர் என்னன்னு சொல்கிறோம்? தமிழ் தென்றல்னு சொல்கிறோம். காந்தியடிகளும் பெண்ணின் பெருமையும், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இதெல்லாம் வந்து இவரோட நூல்கள். நமக்கு கொடுத்துருக்க இந்த கட்டுரை இருக்கு இல்லையா, இது வந்து இளமை விருந்து அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, சில பகுதிகளை மட்டும். அடுத்து, அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எது? கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக இருக்குது, ஒரு தொழிலில் நுழைய கருவியாக இருக்குது. அடுத்து நிரப்புக பாருங்க. கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை, புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழுக்கொம்பு போன்றது, அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் தலையாயது எது? காவிய இன்பம். எல்லாமே அப்படியே லைனை தான் கேட்டிருக்காங்க. புக்கில் இருக்கிற லைனை அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. இந்த லைனை அப்படியே எடுத்து கேள்வி கேட்டிருவாங்க. வாழ்விற்குரிய இன்பத்துறையில் தலையாயது எது? காவிய இன்பம். கலப்பில் டேஷ் உண்டு என்பது இயற்கை, வளர்ச்சி. பொறுத்துக பாருங்க. இயற்கை ஓவியம் 10 போட்டு படம் வரைவாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம், கம்ப ராமாயணம், பரிணாமம் ராமாயணம். அன்பு வந்து சிவன், பெரிய புராணத்தில் சிவபெருமானை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால் இயற்கை அன்பு பெரிய புராணம். அடுத்து இயல் 4 துணைப்பாடம் ஆன்ற குடிப்பிறத்தல். யார் இதை எழுதினது அப்படின்னா, ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படிங்கிற நூலை எழுதினது வந்து பீச குப்புசாமி. பீச குப்புசாமிங்கிறவர் தான். இவர் சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியிருக்காரு. இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளியின் ஆசிரியருங்கிற குறிப்புகள்லேருந்து தான் இந்த நூல் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 நூல் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு எழுதுனது யாருன்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஆரம்ப பள்ளியின் ஆசிரியரின் குறிப்புகள் யாரோடதுன்னு கேட்கலாம். பீச குப்புசாமி இவர் ஒரு சிறுகதை ஆசிரியர். தொடக்கப்பள்ளியில் ஹெட்மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. இந்த கதை நல்லாயிருக்கும். அவர் ஆசிரியர். அவரோட வேஷ்டி வந்து துவைச்சி காய போட்டிருப்பாரு. பார்த்தா வேஷ்டி காணா போயிருக்கும். ஊர்லாம் கேட்கும்போது அவர் தான் எடுத்திருப்பாரு. அவர் பையன் கூட உங்கள் கிளாஸில் படிக்கிறானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
5ஆவதோ 4ஆவது படிக்கிற பையன், அவன் கிளாஸில் இருப்பான். அவங்க அப்பா தான் திருடிட்டதாக சொல்லுவாங்க. அந்த பையனுக்கு திருக்குறள் எடுக்கிறாரு. அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்குன்னு எடுப்பார். என்ன குறள் மீனிங்னாக்கா, அன்போடு இருக்கிறதும் நல்ல உலகத்தோடு ஒத்து வாழ்கிற குடியில் பிறக்கிறது தான் பண்புடைமைன்னு சொல்லியிருப்பார். அது எப்படி சொல்ல முடியும்? அவங்க அப்பா திருடர் இல்லையா, இவங்ககிட்ட எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும்? அதனால் மாற்றி சொல்லுவார், அன்போடு இருக்கிற குடியில் பிறக்கிறது. அதாவது அன்பு இருக்கிறவன்லேருந்து தான் வந்து நல்ல குடி தோன்றுறது அப்படின்னு மாற்றி சொல்லியிருப்பார். அதோட எக்ஸாம்பிளும் சொல்லியிருப்பார். அப்பா வந்து திருடனாக இருக்கலாம், பையன் நல்லவனாக இருக்கலாம். பையன் நல்லவனாக இருந்து அப்பா கூட திருடராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கவுங்களுக்கும் தனித்தனியான அன்போடு தான் பிறக்குது குடி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை கேட்டு விளக்கம் கேட்டு அந்த பையனே அவங்க அப்பா திருடினதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான். இதுதான் கதை. இயல் 4 வேற்றுமை கொடுத்துருக்காங்க. வேற்றுமைனா என்ன அப்படின்னா, பெயர்ச்சொல்லோடு சேர்ந்து அந்த சென்டென்ஸ்க்கான விளக்கத்தை நல்லா கொடுக்கும். இங்கே பாருங்கள், பாவை அண்ணன் பார்த்து, ஏதாவது புரியுதா? புரியல இல்லையா? இங்கே பாருங்கள், பாவை அண்ணனை பார்த்து அப்படின்னு கேட்டால் இல்லை அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் பாராவையும் படிச்சுட்டு உங்களுக்கு இதில் புரியல, ஆனால் இதில் அண்ணனை, அண்ணனால், என்னால் உறுதியாக செய்வேன் என்றான், இந்த மாதிரி இதில் அண்ணனது, இதெல்லாம் வந்து வேற்றுமை உருபுகள்னு சொல்கிறோம். இந்த உருபெல்லாம் சேரும்போது தான் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும். ஒரு செயலோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனோ ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வேற்றுமை உருபுகள் ரொம்ப உதவுது. இப்போது எளிதாக புரியுதுன்னு சொல்லி 2ஆம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர்ச்சொல் அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு இல்லையா? ஒரே பெயர்ச்சொல் தான், அது ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கு தகுந்த மாதிரி வேற்றுமை உருபை சேர்த்து அது விளக்கத்தை கொடுக்குது. அதனால ஒரு விளக்கம் ஒரு ஒரு பேராகிராஃபே உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா அதில் மிகப்பெரிய ரோலை செய்கிறது எது அப்படின்னா இந்த வேற்றுமை உருபுகள் தான். அந்த வேற்றுமை உருபுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ணனை, அண்ணா, அண்ணனால், அண்ணனுக்கு, இதில் நிறைய வேற்றுமை உறுப்புகள் வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாமா? ஐ, ஆள், கூ, இன், அது போன்ற அசைகள் இணைஞ்சிருக்கு. இந்த அசைகளை தான் என்னென்னு சொல்கிறோம்? வேற்றுமை உறுப்புகள்னு சொல்கிறோம். அதுதான் இதை பாருங்க, இப்படி தான் கேட்பாங்க. பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை என்னென்னு சொல்லுவோம்? வேற்றுமை என்று சொல்லுவோம். வேற்றுமைக்கான டெஃபினேஷன் இதான். பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். இதற்காக பெயர்ச்சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை தான் வந்து வேற்றுமை உருபுகள்னு சொல்கிறோம். இதற்காக பெயர்ச்சொல்லோட இணைக்கிற அசைகளை தான் வந்து வேற்றுமை உருபுகள்னு சொல்கிறோம். தெரிந்து தெளிவோம். சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை என்னன்னு சொல்கிறோம்? சொல் உருபுகள்னு சொல்கிறோம். இப்போ சொன்ன உருபு இல்லாமல் வார்த்தைகள் வரும், அதை என்னன்னு சொல்கிறோம்? சொல்லுறுப்புகள்னு சொல்கிறோம். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார், இதில் ஆள் என்பது வேற்றுமை உருவாக வந்திருக்கு. இது ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் அப்படின்னு வந்தால் இதில் கொண்டுங்கிறது என்னது? சொல்லுறுப்பு. கொண்டுங்கிறது சொல்லுறுப்பு. வேற்றுமையின் வகைகள் கொடுத்துருக்காங்க. வேற்றுமை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமையினே தான் பேர் வச்சுருக்காங்க. 8ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்குது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கு உருபு இருக்குது. அப்போ உருபு முதல்னு ஐ தான் வந்து ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த ஐயை என்னன்னு சொல்லுவோம்? 2ஆம் வேற்றுமைன்னு சொல்லுவோம். ஏன்னா முதலுக்கும் கடைசிக்கும் வேற்றுமை உருபு இல்லை இல்லையா? முதல் வேற்றுமையை என்னன்னு சொல்கிறோம்? பெரும்பாலும் சொற்றொடர்களில் எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை ஆகியவை 3 உருபுகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தர்றது என்னன்னு சொல்கிறோம்? எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறோம். வெறுமன எழுவாய், இதில் பாவைங்கிறது எழுவாய், இதில் பாவை வந்தால் அப்படியே எழுவாயாக வந்திருக்கு இல்லையா? எதுவுமே வரல இல்லையா? இதை முதல் வேற்றுமையில் சேர்த்துருக்காங்க. எதுவுமே வராமல் வெறுமனை எழுவாயாக இருந்தால் அது எழுவாய் வேற்றுமை. அதுதான் வந்து முதல் வேற்றுமை. அடுத்து 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. 2ஆம் வேற்றுமை உருபு ஐன்னு வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை ஐ. கபிலர் பரணரை புகழ்ந்தார். ரை வந்திருக்கா? கபிலரை பரணர் புகழ்ந்தார். இந்த ஐ ஒரு இடத்துல மாறினா மீனிங்கே மாறிடுது பாருங்க. அதுதான் வந்து 2ஆம் வேற்றுமை. இது என்னன்னு சொல்கிறோம்? பெயரை செயல்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் 2ஆம் வேற்றுமையை என்னன்னு சொல்கிறோம்? செயல்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்கிறோம். செயல்படு பொருள் வேற்றுமை எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்?
ஐய தான் சொல்லணும். இது என்ன செய்யுது? பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துது, அதோட பெயரை செயல்படு பொருளாக மாற்றுது. பெயரை என்னவா மாற்றுது? ஒரு பெயரோட ஐய சேர்த்துட்டா அது செயல்படு பொருளாக மாறிடும். அதனால் இரண்டாம் வேற்றுமை என்னன்னு சொல்கிறோம்? செயல்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்கிறோம். இது எந்தெந்த பொருள்களில் வரும்னு பாருங்கள். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை அப்படின்னு 6 இதில் வரும். 6 வகையான பொருள்களில் வரும். இரண்டாம் வேற்றுமை எத்தனை பொருள்களில் வரும்? 6 வகையான பொருள்களில் வரும். அது என்னென்ன? ஆக்கல், கரிகாலன் கல்லணையை கட்டினான், ஆக்கல்ல வருதா? அழித்தல், பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார், ஐ வருதா? அப்போது அழித்தல்ல வருது. அடைதல், கோவலன் மதுரையை அடைந்தான், ஐ வருது, அடைந்தான், அப்போது அடைதல்ல வருது. நீத்தல், காமராஜர் பதவியை துறந்தார், நீத்தல்ல வருது. ஒத்தல் அப்படின்னா தமிழ் நமக்கு உயிரை போன்றது, ஒத்தல்ல வருது. உடைமைனா வள்ளுவர் பெரும் புகழை உடையவர், புகழை உடையவர். அப்போது ஐங்கிறது எத்தனை பொருள்களில் வருது? 6 வகையான பொருள்களில் வருது. ஐங்கிறது செயல்படு பொருள் வேற்றுமை, ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை. அடுத்து மூன்றாம் வேற்றுமை பார்க்கலாம். மூன்றாம் வேற்றுமையோட உருபு வந்து ஆள். ஐ, ஆள், கூ, இன், அது, கண்ணுன்னு படித்து வச்சுக்கோங்க. 8 வேற்றுமையை நீங்கள் புரியணும் அப்படின்னா உங்கள் கையில் இரண்டாவது விரலை தொடும்போது ஐ, ஆள், கூ, இன், அது, கண்ணுன்னு முடியும். 7 வரணும். அப்போது 8வது என்ன வரும்? விழி வேற்றுமையாக வந்துடும். ஆளுங்கிறது தான் வந்து மூன்றாம் வேற்றுமை. அதோட சேர்த்து ஆள், அன், ஒடு, ஒடு அப்படின்னு வரும். ஆகிய 4ம் மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உருபுகள். இவற்றுள் ஆள், அன் ஆகியவை கருவி பொருள்கள் கருத்தா பொருளில் வரும். ஆளும் ஆணும் கருவி பொருள் கருத்தா பொருளில் வரும். இந்த 2 வகையான பொருள்களில் வரும். கருவி பொருள் வந்து முதற்கருவி துணைக்கருவின்னு 2 வகைப்படும். ஆள், அன் ஆகியவை என்ன பண்ணும்? கருவி பொருள் கருத்தா பொருளில் வரும். இந்த கருவி பொருள் கருத்தா இருக்கு இல்லையா, கருவி பொருள் மட்டும் என்னன்னு வரும்? முதற்கருவி துணைக்கருவின்னு 2 வகைப்படும். அடுத்து கருத்தாவை பற்றி பார்க்கலாம். கருவியே செயல்படு பொருளாக மாறுவது தான் முதற்கருவி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தால் சிலை செய்தான், ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. உளியால் சிலை செய்தான், இதை தான் வந்து முதற்கருவி துணைக்கருவின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருளை செய்யறதுக்கு கல்லால் சிலை செய்தான், கல் சிலை செய்தான் அப்படிங்கிறதும் உளியால் சிலை செய்தான்ங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து முதற் பொருள் துணைப்பொருள். கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தான்னு 2 வகைப்படும். பிறரை செய்ய வைப்பதை வந்து ஏவுதல் கருத்தா. பிறரை ஒன்று செய்ய வச்சா, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, தானே செய்வது வந்து இயற்றுதல் கருத்தா. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இந்த மாதிரி ஏவுதல் இயற்றுதல்னு 2 இருக்குது கருத்தால். கருவியில் முதற்கருவி துணைக்கருவின்னு 2 இருக்குது. இது எல்லாமே மூன்றாம் வேற்றுமையில் வருது. மூன்றாம் வேற்றுமை உருபு என்ன? ஆள். ஆளுங்கிறத மனப்பாடத்துக்கு வச்சுக்கோங்க. ஐ, ஆள், கூ, இன், அது, கண்ணுன்னு மெமரி பண்ணிக்கோங்க. அந்த ஆள் வரும்போது அந்த ஆளோட சேர்த்து ஆள், அன், ஒடு, ஒடுன்னு படிங்க. நான் எப்படி படித்தனோ அதை சொல்கிறேன், உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா படிங்க. ஓகேவா? அடுத்து ஒடு, ஒடு. இது வரைக்கும் ஆள், அன் சொல்லியாச்சு. ஆள், அன் வந்து 2ல் வரும். கருவி கருத்தால் வரும். கருவி முதற்கருவி துணைக்கருவி, கருத்தா ஏவுதல் இயற்றுதல்னு 2. அடுத்து ஒடு, ஓடு சொல்கிறாங்க. ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருவு வந்து உடனிகழ்ச்சி பொருள்களில் வரும். ஒடு, ஓடுங்கிற இது வந்து இந்த அசை வந்து எதுலலாம் வரும்? உடன் நிகழ்ச்சி பொருளில். ஒன்னோடு ஒன்று நடக்குது. தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர் வந்தனர், பாப்பாவோடு தங்கை போனாள், அந்த மாதிரி ஓடு உடன் நிகழ்ச்சி பொருள்களில் வரும். உருபு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்றாம் வேற்றுமை உருபுன்னு சொல்லணும். இல்லை உருபை கொடுத்துட்டு கூட கேட்பாங்க. உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை எதுன்னு ஒடு, ஓடுன்னு எதை வேணால் கொடுத்துருக்கலாம். ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும். உடன் நிகழ்ச்சி பொருளில் வர்றது ஒடு, ஓடு. அடுத்து 4ஆம் வேற்றுமை பார்க்கலாம். 4ஆம் வேற்றுமை என்ன? கூ. ஐ, ஆள், கூ. சரியா? கூ தான் வந்து 4ஆம் வேற்றுமை. இது எதுலலாம் வரும்? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களில் வரும்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு நமக்கு இதான் கொடுத்துருக்காங்க. கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. இதை மட்டும் பார்க்கலாம். அந்த 4 முறைகள் என்னென்ன அப்படின்னா, கொடை, முல்லைக்கு தேர் கொடுத்தான், கொடை. பகை, புகை, மனிதனுக்கு பகை, கூ வருதா.
நட்பு, கபிலருக்கு நண்பர் பரணர், நட்புக்கும் வருது. தகுதி அப்படின்னா கவிதைக்கு அழகு, கவிதைக்கு அழகு கற்பனை, தகுதியில் வருது. அதுவாதல் அப்படின்னா தயிருக்கு பால் வாங்கினான், அதுக்காக வேண்டி இதை செஞ்சான் அப்படிங்கிறது தான் அதுவாதல். பொருட்டு அப்படின்னா தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார், பொருட்டுனா தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை அப்படின்னா செங்கூட்டுவனுக்கு தம்பி இளங்கோ, முறைக்கு வருது, அவனுக்கு இவன் தம்பி, அப்போ கூ வருது இல்லையா. எல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல், எல்லையில் வருது. இதை மட்டுமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை, இதிலெல்லாம் வர்றது எது? நான்காம் வேற்றுமை உருபு. நான்காம் வேற்றுமை உருபு என்ன? கு. அப்போது ஐந்தாம் வேற்றுமை உருபு ஐ, ஆல், கு, இன். ஐந்தாம் வேற்றுமை இன்னுன்னு வரும். இன்னோட இல்லையும் சேர்த்து படிங்க. இன், இல் ஆகியவை ஐந்தாம் வேற்றுமை உருபுகளாகும். இவை எங்கே வரும் அப்படின்னா 4 பொருள்களில் வரும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருள்களில் வரும். தலையின் இழிந்த மயிர் நீங்குது, தலையிலேருந்து மயிர் நீங்குது இல்லையா, அது நீங்கள். ஒப்பு அப்படின்னா பாம்பின் நிறம் ஒரு குட்டி, ஒப்பு. இன்னு வருது, பாம்பின் இன்னு வருது இல்லையா, அது ஒப்பு. எல்லை அப்படின்னா தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். எல்லை எந்தெந்த இதில் வருது? நான்காம் வேற்றுமை உருபுலையும் வருது, ஐந்தாம் வேற்றுமை உருபுலையும் வருது. அதையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏது அப்படிங்கிறது சிலேடை பாடுவதில் வல்லவர் காளமேகர். காளமேக புலவர் சிலேடை பாடுவதில் வல்லவர், அதாவது சிறப்பானது தான் ஏது அப்படிங்கிறது. ஐந்தாம் வேற்றுமை உருபு இன், இல், அது 4ல் வரும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. ஆறாம் வேற்றுமை உருவு ஐ, ஆல், கு, இன், அது. இந்த விரலை விட்டு சொல்ல கற்றுக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அது அப்படிங்கும்போது 6வது விரல் வரணும். அப்போது அது, ஆது, ஆகியவை தான் 6ஆம் வேற்றுமை உருபுகள். இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர். உரிமை பொருளை என்னென்னு சொல்லுவோம்? கிழமை பொருள்னு சொல்லுவோம். பாருங்க, ராமனது வில், நண்பனது கை, ராமனது நண்பனது. உரிமை பொருளில் வர்றது எது? என்ன வேற்றுமை? 6ஆம் வேற்றுமை. ஆது, ஆ ஆகிய உருபுகள்லாம் இப்போது பயன்பாட்டில் இல்லை, பயன்பாட்டில் இப்போது அது இல்லை. அடுத்து 7ஆம் வேற்றுமை உருபு பாருங்கள். 7ஆம் வேற்றுமைக்கு உரிய உருபு கண். மேல், கீழ், கால், இல், இடம், இதெல்லாம் கூட உருபுகளாக இருக்குது. எதில்? 7ஆம் வேற்றுமையில். இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் 7ஆம் வேற்றுமை உருபு இடம்பெறும். இடத்தையும் காலத்தையும் குறிக்கிறதுல எந்த வேற்றுமை இடம்பெறும்? 7ஆம் வேற்றுமை இடம்பெறும். பாருங்க, எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இரவின் கண் மழை பெய்தது. இந்த மாதிரி 7ஆம் வேற்றுமை உருபு எங்கே வரும்? இடத்துக்கும் காலத்துக்கும் வரும். இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் வர்றதுதான் 7ஆம் வேற்றுமை. இங்கே பாருங்க, தெரிந்து கொள்வோம். இல் என்னும் உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு. பாருங்க, இல்லுங்கிற உருபு எங்கெங்க இருக்கு? 5ஆம் வேற்றுமையிலையும் இருக்கு, 7ஆம் வேற்றுமையிலையும் இருக்கு. நீங்கள் பொருளில் வந்தால் அது 5ஆம் வேற்றுமை. நீங்கள் பொருளில் வந்துச்சுன்னா அது 5ஆம் வேற்றுமையாக வச்சுக்கோங்க. இடப்பொருளில் வந்ததுன்னா அதை என்னென்னு வச்சுக்கோங்க? 7ஆம் வேற்றுமையாக வச்சுக்கோங்க. உங்கள் விருப்பம்தான், உங்கள் விருப்பம் இல்லை. நீங்களில் வந்தால் 5ஆம் வேற்றுமை, இடப்பொருளில் வந்துச்சுன்னா அது 7ஆம் வேற்றுமை. இதை தான் கேட்பாங்க, இதை கேட்பாங்க அப்படின்னு படிங்க. 8ஆம் வேற்றுமை இது விழிப்பொருளில் வரும். 8ஆம் வேற்றுமை என்னன்னு சொல்லுவோம்? விழி வேற்றுமை என்று சொல்கிறோம். படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். வேற்றுமைக்கு என்று தனியே உருபுகள் கிடையாது. எதுக்கு? முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவதும் உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா என்று, புலவர் என்பதை புலவரே என்று மாற்றி வழங்குவது 8ஆம் வேற்றுமை ஆகும். வேற்றுமை உருபுகள் அவற்றின் பொருள்களும் பாருங்க, உருபு, சொல்லுருபு, பொருள் கொடுத்துருக்காங்க. முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை. ஆனவன், ஆவான், ஆகின்றான், இதெல்லாம் சொல்லுருபா வரும். எதில்? முதல் வேற்றுமையில். பயனிலை ஏற்றல் தான் இதோட பொருள். அடுத்து 2ஆம் வேற்றுமை ஐ, இதுக்கும் சொல்லுருபு இல்லை. 2ஆம் வேற்றுமைக்கு தான் சொல்லுருபு இல்லை, முதல் வேற்றுமைக்கு இருக்குது. அதே மாதிரி
8ஆம் வேற்றுமைக்கும் சொல்லுருபு இல்லை, 7ஆம் வேற்றுமைக்கும் இல்லைன்னு வச்சுக்கலாம். கேப் விட்ருக்காங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் வேற்றுமை ஐ, இதுக்கு உருபு இல்லை, செயல்படு பொருளாக மாறும். செயல்படு பொருள் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமை பாருங்கள், ஆல் அண்ட் ஒடு ஒடு. இதோட சொல்லுருபு பார்த்திங்கன்னா கொண்டு, வைத்து, உடன், கூடங்கிறது தான் 3ஆம் வேற்றுமைக்கான சொல்லுருபு. உருபு தெரியணும், அந்த உருவோட சேர்ந்தது தெரியணும், அந்த உருபுக்கான வார்த்தைகள் என்னென்ன வரும், எந்தெந்த இடத்துல வருங்கிறது தெரியணும். அது இல்லாமல் அந்த உருபுக்கு பதிலாக வர்ற சொல்லுருபையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், ஆல் அன் ஒடு ஓடுக்கு வர்ற சொல்லுருபு என்ன? கொண்டு, வைத்து, உடன், கூட அப்படிங்கிறது. இப்போது கண்ணனால் செய்யப்பட்டது சொன்னோம் இல்லையா, கண்ணனால் செய்யப்பட்ட, தூரிகையால் செய்யப்பட்டதுன்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்களா, அதை தூரிகை கொண்டு செய்யப்பட்டதுன்னு வரணும். இப்போ நீங்கள் ஆள் வர்றதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களால் எக்ஸாம்பிளையோ இல்லை ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியும். சரி, 3ஆம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும்? கருவி, கருத்தா, உடன், நிகழ்ச்சி. 4ஆம் வேற்றுமை கு, ஆக, பொருட்டு, நிமித்தம்ங்கிறதுல வரும். இது எந்தெந்த பொருள்களில் வரும்? கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. 5ஆம் வேற்றுமை உருபு இல், இன். இலிருந்து, இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும்ங்கிற சொல்லுருபுகள் வரும். இது நெய்ங்கள், ஒப்பு, எல்லை, ஏது பொருள்களில் வரும். அடுத்து பாருங்கள், 6ஆம் வேற்றுமை அங்கே கொடுத்ததே தான் கொடுத்துருக்காங்க. அது, ஆது, ஆ. உடைய, கிழமை ஆகிய, உடையங்கிறது சொல்லுருபு, கிழமைங்கிறது பொருள். அடுத்து 7ஆம் வேற்றுமை உருபு கண். இதுக்கு இடம், காலத்தில் தான் வரும். 8ஆம் வேற்றுமை விழி. இதுக்கு உருபும் இல்லை, சொல்லுருபும் இல்லை. இது அழைத்தல் பொருளில் வரும். 8ஆம் வேற்றுமைக்கு சொல்லுருபும் இல்லை, உருபும் இல்லை, சொல்லுருபும் இல்லை. உருபும் இல்லாமல் சொல்லுருபும் இல்லாத வேற்றுமை உருபு எது, வேற்றுமை எதுன்னு கேட்கலாம். எப்படி வேணால் கேள்வி அமைக்கலாம். நீங்கள் படிக்கும்போதே கேள்வி எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது, விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. 3வது கேள்வி பாருங்கள், உடன் நிகழ்ச்சி பொருளில் வர்றது என்ன? ஒடு, ஓடுங்கிறது தான் உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். ஒடு, ஓடு எந்த வேற்றுமையில் வரும்? ஐ, ஆல். ஆல் அன் ஒடு ஒடு வந்துச்சு இல்லையா, அப்போது 3ஆம் வேற்றுமையில் தான் ஆல் அன் ஒடு ஓடு வருது. அந்த ஒடு ஓடுங்கிறது தான் உடன் நிகழ்ச்சியில் வரும். அப்போது 3ஆம் வேற்றுமை தான் உடன் நிகழ்ச்சி. அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் என்ன வேற்றுமை வந்துள்ளது? அது கேள்வி பாருங்கள், அறத்தான் வருவதே இன்பம். இதில் என்ன வேற்றுமை வந்திருக்கு? அறத்தான், ஆண் வந்திருக்கு. ஐ, ஆல், ஆண், அன், ஒடு ஒடு வருது இல்லையா, 3ஆம் வேற்றுமை. அறத்தான் வருவதே இன்பம், 3ஆம் வேற்றுமை. மலர் பானையை வரைந்தால், பானையை வனைந்தால். அப்போ இது ஆக்கலா அழித்தலா? ஆக்கல் பொருளில் வந்திருக்கு, 2ஆம் வேற்றுமை உருவு. அடுத்து பாருங்கள், எந்தெந்த வேற்றுமைக்கு எது சேரும்? 3ஆம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். 4ஆம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்வணன். 5ஆம் வேற்றுமை என்னது? ஏவுதல் கலையில் சிறந்தவன். 5ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை பாரியினது தேர். அது பாரியினது தேர் வந்திருக்கு. அவ்வளோதான், இதோட இலக்கணம் முடியுது. பாருங்க, நிறுத்தற்குறிகள், கார்புள்ளி. பொருள்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி வரும். கடிதத்தில் விழி முன் கார்புள்ளி வரும். வினையெச்சங்களுக்கு பின்னாடி கால்புள்ளி வரும். மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி கார்புள்ளி வரும். முகவரியில் இறுதி வரி நீங்களாக எல்லா வார்த்தைகள்லையும் என்ன வரும்? காட்புள்ளி வரும். காட்புள்ளி எங்கே வரும் அப்படின்னு 4 சென்டென்ஸ் கேட்டுட்டு தவறாக ஒன்றத்தை கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அரைப்புள்ளி, ஒரே எழுவாய் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். உடன்பாட்டு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்துல அரைப்புள்ளி வரும். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான், இடையில அரைப்புள்ளி வரும். முக்காட்புள்ளி எங்கே வரும் அப்படின்னா 2 டாட்டு மேலே கீழே வர்றதுதான் முக்காட்புள்ளி. சிறு தலைப்பான தொகைச்சொல்லை விரித்து கூறும் இடங்களில் என்ன வரும்னு கேட்பாங்க, முக்காற்புள்ளி வரும். சிறு தலைப்பான தொகைச்சொல், அதாவது முத்தமிழ்னு போட்டுட்டு அடுத்து இயல், இசை, நாடகம்னு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துல முக்காட்புள்ளி வரும். முற்றுப்புள்ளி எங்கே வரும்? சொற்றொடரோட இறுதியில் முற்றுப்புள்ளி வரும்.
சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். அதாவது இது இனிஷியலுக்கு முன்னாடி. பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். ஷார்ட் ஃபார்ம்லேயும் வரும், பெயரின் தலைப்பெழுத்துக்கு அடுத்தும் முற்றுப்புள்ளி வரும். திரு வி க அப்படிங்கிறதுக்கு நடுவில் முற்றுப்புள்ளி வரும். வினா குறிப்பு எங்கே வரும்? வினா பொருளை தொடர்ந்து வினா குறிப்பு வரும். வியப்பு குறி வியப்பான சொற்கள், மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம் இந்த மாதிரியான உணர்ச்சியை வெளிப்படுத்தும் இடங்களில் வியப்பு குறி வரும். ஒற்றை மேற்கோள் குறி எங்கே வரும்? தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் வரும். நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இரட்டை மேற்கோள் கொடுக்கும்போது அதுக்கு இடையில ஒரே ஒரு வார்த்தையை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னாலும் ஒற்றை மேற்கோள் வரும். அடுத்து இரட்டை மேற்கோள் எங்கே வரும்னு கொடுத்துருக்காங்க. நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். இதுதான் இரட்டை மேற்கோளுக்கான இடம். அடுத்து கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம். நிறுத்தற்குறினா பஞ்சுவேஷன், அணிகலன்னா ஆர்னமெண்ட். நிறுத்தற்குறினா பஞ்சுவேஷன், அணிகலன்னா ஆர்னமெண்ட். டேலண்ட் அப்படின்னா திறமை. மொழிபெயர்ப்பு அப்படின்னா டிரான்ஸ்லேஷன். மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன். விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ். சீர்திருத்தம் அப்படின்னா ரீஃபார்ம். சீர்திருத்தம்னா ரீஃபார்ம். இதோட 4வது இயல் முடியுது. தொடர்ந்து படிங்க. நாம் டெஸ்ட் பார்க்கலாம். 4 இயல் படித்தாச்சு, இன்னும் 2 இயல் தான். சீக்கிரம் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதலாம். நன்றி, வணக்கம்.